பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜே பார்வதி இல்லாத ஒரு ப்ரமோ வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இல்லைன்னா பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி தான் ஒரு ப்ரமோ வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு சண்டையோட ஒரு ப்ரமோ வந்திருக்கு. திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் தான் சண்டை. எப்போ சொன்னாரோ விஜய் சேதுபதி சார் அதில் இருந்து எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு ஹெல்த் ரிலேஷன் இருந்தது. அதுலேருந்து ஃபுல்லாக சண்டையாகவே அது மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து திவாகர் பாட்டு பாடிட்டுருக்காரு. திவாகர் பாட்டில் அவர் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணோடனே அங்கே வந்து கானா வினோத் அவரோட பாட்டை சத்தம் போட்டு பாட்டு பாடுறாரு. உடனே திவாகர் வந்து செம்மையாக கடுப்பாயிட்டார். உடனே சபரி கிட்ட சொல்கிறாரு. சபரி விக்ரம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சபரி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நாங்கள் ரீல்ஸ் பண்ணலான்னு உட்காரும்போது இவர் வேணும்னு சத்தம் போட்டு பாடுறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சபரி சும்மா இருக்கிறாரு. விக்ரம் சொல்கிறாரு, உங்கள் 2 பேர் சண்டையில் நாங்கள் வரல, நீங்களே பார்த்துக்கோங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. திருப்பி திவாகர் கொஞ்ச நேரம் கழிச்சு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நிற்கிறாரு. அப்போவும் வந்துட்டு கானா வினோத் வந்து மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் பாட்டுக்கு சத்தமாக பாடுறாரு. சத்தியமாக இவங்க 2 பேர்த்தில் யார் ப்ரொவோக் பண்ணுறா யார் ரியாக்ட் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் 2 பேரும் எலியும் பூனியும் மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அது கொஞ்சம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம கவனித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு யார் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வரும். ஸோ இது வந்து இவர் ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் கானா வினோத் பாட்டு பாடியிருக்க வேண்டாம், அவர் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அப்படி பாடினார். அதுக்கு வந்துட்டு பிரவீன் என்ன தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னா, பாடுறது அவரோட உரிமை, அவர் எங்கே வேணால் வச்சு பாடுவார், அதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாரு. அப்படியே ஒரு லைட்டர் நோட்டில் அதை ப்ரமோ முடியுது. சரி பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.